மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்று நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 22 அதிகாரம் 23 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். இந்த நாளைய மன்னாவின் தலைப்பு, யாக்கோபின் சந்ததியார் அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோபின் சந்ததியார் அவரை கனம் பண்ணுவார்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினம் அடைவார்கள். யாரெல்லாம் அவரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை அவரும் கனம் பண்ணுகிறார். அவரும் கனம் பண்ணுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, 91 சங்கீதத்திலே 15 வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் மறு உத்தரவு செய்வேன், பாவத்தில் கூட இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவரை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். எப்படி கூப்பிட்டால் அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொன்னால், 145 சங்கீதத்திலே 18 வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். அவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். வேதம் இன்னுமாய் சொல்லுகிறது, 149 சங்கீதத்திலே கடைசி 2 வசனம் சொல்லுகிறது விதமாக, அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். யாரை அவர் கனம் பண்ணுகிறாரா? எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளை அவர் கனம் பண்ணுகிறார். யாருடைய கையிலே வேதாகமம் இருக்கிறதோ, யாருடைய கையிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறதோ, இந்த பட்டயத்தோடு இருக்கிறவர்கள், அந்த வேதத்தை கையில வைத்திருக்கிறவர்கள், அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உரியதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்களோ, ஏதாகிலும் சேவை செய்கிறார்களோ, சேவை செய்கிறவர்கள் அவரை கனம் பண்ணுகிறார்கள். அவரை கனம் பண்ணுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். யாரெல்லாம் அவரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அப்படியானால் யார் அவரை கனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அவரை சேவிக்கிறவர்களை, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். எப்போது துதிக்கிறவர்கள், வேதாகமத்தை கையில வைத்திருக்கிறவர்கள், அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, மனுஷனை கனம் பண்ணினது போதும், கனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. கனம் பண்ண வேண்டியவர்களுக்கு கனம் பண்ணணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை படைத்தவரை, உனக்குள்ளே நாசியிலே சுவாசத்தை ஊதி இருக்கிறவரை, உன்னை ஜீவ ஆத்மாவாக்கி இருக்கிறவரை, அவருக்கு உரிய கனத்தை கொடுங்கள். கனத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கனம் பெறுவீர்கள். அவருடைய கனத்துக்கு பாத்திரமாக இருப்பீர்கள். நிச்சயம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். நிச்சயம் அவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமல் இருப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, உடைய வார்த்தையின்படியாக யாரெல்லாம் உம்மை கனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் உம்மை கனம் பண்ணுகிறார்கள். உம்மை சேவிக்கிறவர்கள், உமக்கு பணி செய்கிறவர்கள், உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை கனம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, துதிக்கிறவர்கள், வேத புத்தகத்தை கையில வைத்திருக்கிறவர்கள், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் உம்மை கனம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட கனமுடையவர்களாக, கனத்துக்குரியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய், எங்களை வைத்துக் கொள்ளும்படியாய்
ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.